வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்னு டாக்டர் அபிநயா நமக்கு நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு கியூர் கிடையாது. லைஃப் லாங் அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்தாகணும். சம்டைம்ஸ் அது சப்ரஸ் ஆனால் கூட திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் பல பேரோட புரிதலாக இருக்குது. அதை தாண்டி ஹெர்பல் மெடிசன்ஸ் மூலிமா அதை கியூர் பண்ண முடியும் நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க. அதற்கான விளக்கம் கொடுங்க. சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேரோட பயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு சொரியாசிஸ் வந்துருச்சு அப்படின்னா லைஃப் டைம் நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா, ஸோ இது சரியாகவே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரோட பயமும் பார்த்தீங்க அப்படின்னா, சொரியாசிஸ் நோய்க்கு நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னே வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து மெடிசன்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் எடுத்தோம் அப்படின்னாலே நம்ம லைஃப் லாங் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க, கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோன்னா பயத்திலே இருப்பாங்க. ஸோ சொரியாசிஸ் வந்துருச்சா இனிமேல் அவ்வளோதான், நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு ஸ்கின் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே வந்து இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பயத்திலே இருக்காங்க. பேஷண்ட் வரும்போதும் கேட்பாங்க, ஸோ எனக்கு வந்துருச்சுன்னா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை மற்றவங்கள வந்து தொடலாமா, அவங்க கூட பழகலாமா, ஸோ அவங்களுக்கும் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைங்கள தொடறதுக்கே வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துடும், அதனாலேயே வந்து நான் தள்ளி தள்ளி மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்துருமா, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வந்துருமா, இல்லை நான் யூஸ் பண்ணுற திங்ஸ்னால அவங்களுக்கு வந்து பரவிடுமா, ஸோ இதனாலேயே நான் ஊட்டுறதில்ல கொஞ்சிறதில்ல குழந்தைங்கள அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாத்தா பாட்டியிலேருந்து பேரண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஸோ அது பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடிய நோய் வந்து கிடையாது. அது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடம்புல உள்ள பாதிப்புகள்னால நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து வரக்கூடிய நோய் தான் வந்து சொரியாசிஸ். அது வந்து அவங்க தொடர்றதுனாலையோ அவங்க பழகுறதுனாலையோ அவங்க திங்ஸை யூஸ் பண்ணுறதுனாலையோ, இப்போ டவல் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சீப்பு சோப்பு இதெல்லாம் வந்து டச் பண்ணுறதுனால வந்து வந்துருமான்னு கேட்டால் கிடையாது, கண்டிப்பாக வந்து கிடையாது. அவங்க குழந்தைங்களை கொஞ்சறதுனாலையோ இல்லை ஊட்டுறதுனாலையோ இந்த நோய் வந்து பரவாது. இது வந்து அவங்களோட உடம்புல வந்து பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு வரக்கூடிய நோய் தான் வந்து சொரியாசிஸ். அதே போல் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன காரணங்களால இந்த சொரியாசிஸ் நோய் வந்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த நோய்கள் வந்து வரலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடம்புல வந்து கழிவுகள் வந்து அதிகப்படியாக சேருது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது கழிவுகள் நம்ம பாடியில், வெளியில் போக மாட்டேங்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த நோய்கள் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு உடம்புல வந்து அந்த கழிவுகள் வந்து தங்கிட்டே இருக்குது. உடனே தங்குற கழிவுகள்னால் கிடையாது, ரொம்ப நாளாக வருஷக்கணக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு அந்த கழிவுகள் வந்து நம்ம உடம்புல அங்கங்கே வந்து சேர ஆரம்பிச்சிடும். அதுவும் வந்து நம்ம மெட்டபாலிசம் பண்ணும்போது இந்த லிவரில் பார்த்தோம் அப்படிங்கும் போது அந்த கழிவுகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சேருது, ரொம்ப வருஷக்கணக்கில் வந்து சேருது, நம்ம ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, உணவு முறை மாறுது அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான தோல் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த வித பாடியில் வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னாலுமே நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, ஏதாச்சும் நினச்சிக்கிட்டே இருக்காங்க, இல்லை தூக்கம் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கும் போது என்ன ஆகுனா, எந்த சொரியாசிஸ் கிடையாது, மற்ற ஸ்கின் ப்ராப்ளம் ஆகட்டும் இல்லை மற்ற நோய்கள் ஆகட்டும், நம்மளுக்கு இப்போ வலிகளே எடுத்துக்கலாம், மூட்டு வலி ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி எல்லா நோய்களுமே வந்து நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் அப்படிங்கும் போது பாடி பார்த்திங்க அப்படிங்கும் போது 2 டைம் வேலை செய்யும். நம்மளுக்கு மெட்டபாலிஸே பார்த்தோன்னா அதிகப்படியாக வேலை செய்யும். நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம பிரெயின் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஓவராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அது கொடுக்குற நம்ம இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு லிவரும் அதிகப்படியாக மெட்டபாலிசம் பண்ண ஆரம்பிக்கும், பாடி ஃபங்க்ஷன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண நம்மளுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது இந்த நோயும் கிடையாது, எல்லா நோய்களுமே வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஏன் நம்ம பாடியில் பார்த்தோம் அப்படிங்கும்போது பிரெயின் வந்து ரொம்ப நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம், ரொம்ப டென்ஷன் ஆகிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து அதிகப்படியாக வந்து சுரக்க ஆரம்பிக்கும், சேஞ்சஸ் வந்து ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும்.
ஸோ இதனாலே நம்மளுக்கு டென்ஷன் ஆகுறதுனாலே வந்து லிவர் மெட்டபாலைஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் யுட்ரஸோட ஃபங்க்ஷன் மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்மளோட செரிமானம் டைஜஷன் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு உள்ளவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த டைஜஷன் வந்து ஒழுங்காக இருக்காது. நம்மளுக்கு பிரெயின் தான் நம்மளுக்கு எல்லா சிக்னல்ஸுமே வந்து உடம்புல கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுபடி தான் வந்து பாடி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கோம், ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகுது, சிக்னல்ஸ் எல்லாம் மாறுது அப்படிங்கும்போது நம்ம மெட்டபாலிசம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக பாடி வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போது வந்து நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது, தூங்காமல் இருக்கிறவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டைஜஷன் ஒழுங்காக இருக்காது. நிறைய பேஷண்ட் நம்ம நோட் பண்ணி பார்க்கலாம், டைஜஷன் வந்து எனக்கு ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கேட்கும்போது நைட்டு நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தூக்கமே வரதில்லை, எனக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுறேன் ஆனாலுமே தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் ஏதாச்சும் யோசனையாகவே இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் தான் தூக்கம் வர ஆரம்பிக்குது. இல்லை வந்து நைட் நான் யூரின் போகிறதுக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா எனக்கு ஏதாச்சும் யோசனை இல்லை, அப்படியே தூக்கம் போயிடுது, திரும்பி தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நம்மளோட டோட்டல் பாடி ஃபங்க்ஷன்ஸே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம் அப்படிங்கும்போது டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேர் இன்டைஜஷன் இருக்கும், சில பேருக்கு லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசியே வந்து எடுக்காது. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ஒரு மெயின் சிம்டம்ஸாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரி நோய்கள் வருது, ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படிங்கும்போது அது அதிகமாகிட்டே தான் இருக்கும், கம்மி ஆகவே ஆகாது. ஸோ இதுலேயே சொரியாசிஸ்லேயே ஒரு வகை சொரியாசிஸ் இருக்குது, நம்மளுக்கு பால்மார் பிளான்டார் சொரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ அந்த மாதிரி சொரியாசிஸ் தான் வந்து மெயினாக வந்து நம்ம டென்ஷன் அதிகமாக இருக்குது, தூக்கம் இல்லை அப்படிங்கும்போது தான் அந்த சொரியாசிஸே வந்து அதிகப்படியாக வந்து வர ஆரம்பிச்சிட்டே இருக்கும். போகுது எனக்கு வருது, போகுது வருது, நான் கரெக்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கேட்டு பார்த்தோம் அப்படின்னா தூக்கம் இல்லாமல் இருக்கும், டென்ஷனாக இருப்பாங்க, எதையாச்சும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது சொரியாசிஸ் போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரியான தோல் வியாதிகள் வந்து நம்மளுக்கு வரலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லைஃப் லாங்காக வந்து எதுக்காச்சும் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், மற்ற ப்ராப்ளம்காக லைஃப் லாங்காக நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லை பெயின் கில்லர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை வந்து பெயின் கில்லர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நாளாக வருஷ கணக்கில் 10 வருஷமாக யூஸ் பண்ணுறவங்க, 5-6 வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஸோ அதில் உள்ள சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சொரியாசிஸ் மாதிரி தோல் படைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய லைஃப் லாங்காக நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும் போதும் அதோட சைடு எஃபெக்ட்னால நம்மளுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வரதுக்கும் வந்து நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட உணவு முறை, அதாவது நம்மளோட உணவு முறை டோட்டலாக இப்போ சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறையா வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறது, ஸ்நாக்ஸ் எடுக்கிறது, வெளியில் ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான நிறைய நம்மளோட டோட்டல் நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்ற உணவு முறை தாண்டி இப்போ டோட்டலாக நம்மளோட ஃபுட்டே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயும் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. நம்ம ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட ஹேபிட்ஸ் எல்லாமே இப்போது நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே வந்து பண்ணுறதே இல்லை. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அளவுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த காலத்துலனா பார்த்திங்கன்னா இது வாரம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா அந்த வெள்ளி சனி இந்த கிழமையில பார்த்தோம் அப்படிங்கும்போது கட்டாயம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது டோட்டலாக அந்த மாதிரி இருக்கிறதே வந்து எல்லாரும் மறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பழக்கமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. நம்மளுக்கு எல்லா பழக்கமே வந்து நாளுக்கு நாள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ அதனாலேயும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான தோல் வியாதிகள் வரதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் என் லைனில் இருக்காங்க. ஹலோ குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் விருதுநகர் மாவட்டம் கண்புரி மேடம், அருப்பூர்லேருந்து பேசுகிறேன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேடம். உங்களோட வயது என்ன?
வயசு வந்து 54 மேடம். பேசலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம் சரி மேடம். சார். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். எனக்கு ஒரு 8 வருஷமாவே இந்த ஜாயிண்ட்டுக்கு அதை பொசத்தோட வலிச்சு மூட்டு விரல்கள்லாம் வலிக்குங்க மேடம். ஓகே, சரி. எவ்வளோ நாளா அந்த மாதிரி ஜாயிண்ட் ஒரு இருக்கு? மாதிரி ஒரு 8 வருஷமா இருக்கு மேடம். 8 வருஷமாவே இருக்கு. எல்லா ஜாயின்ட்ஸுமே மூட்டுக்கு மூட்டு வலி இருந்துகிட்டே இருக்கா? ஆமா மேடம். சின்ன அந்த மூட்டுகளும்? ஜாயிண்ட் வலி வந்து மூட்டுக்கு அந்த பொசம், அதாவது முதுகு சரிங்க ஐயா. பொசம் முனங்காடு, இந்த ஜாயிண்ட் எங்கெங்க எலும்பு ஜாயிண்ட் இருக்கு அங்கெல்லாம் வலிக்குது மேடம். ஓகே, சின்ன மூட்டுகளும் வலிக்குதா? இந்த ஆமா விரல்கள் மேடம். மட்டும்? ஆமா சரி, ஆமா ஓகே. வலிக்குது மேடம். இதுக்கு முன்னாடி செக் பண்ணி பாத்தீங்களா? பிளட் டெஸ்ட் ஏதாச்சும் செக் பண்ணி பாத்தீங்களா? எல்லாம் ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு மேடம். ஆனா ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. ஆமா. ஓகே சார், சரி, ஓகே. இப்போ ஏதாச்சும் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? பெயின் கில்லர்ஸ் அந்த மாதிரி? பேனியல் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேடம். சரி, ஓகே சார். நார்மலாக வந்து மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குது, அதுவும் வந்து சின்ன மூட்டுகள் வலி இருக்குது அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு முடக்குவாதம் தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, முடக்குவாதத்தில் தான் வந்து பெரிய ஜாயிண்ட்லேருந்து சின்ன ஜாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு வந்து வலிகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். முடக்குவாதம்னு சொல்லும் போது அந்த சின்ன ஜாயிண்ட்ஸை கூட நம்மளுக்கு விடாது. அந்த சின்ன விரல்களில் உள்ள ஜாயிண்ட்ஸ் கூட நம்மளுக்கு வந்து வலிகள் வந்து ஹெவியாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ வலிகள் அப்படியே இருக்கும்போது பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு வீக்கமும் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த சின்ன ஜாயிண்ட்ஸ்லேருந்து வீக்கம், அந்த விரல்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த ஜாயிண்ட் பார்த்தோன்னா வீங்கிட்டு நல்லா வந்து ஹெவியாக வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் மணிக்கட்டுலேயும் பார்த்தோம் அப்படிங்கும்போது நல்லாவே வந்து வீங்கி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம மெடிசன்ஸ் எடுக்காமல் விட்டோம், ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டோம் அப்படிங்கும்போது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். மார்னிங் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவோம். காலையில் எழுந்திரிச்சோடனே கை கால்கள்லாம் வந்து நல்லா விரைச்சிக்கும், அசைக்க முடியாது, ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிக்கும். பேஷண்ட்ஸும் வந்து காலையில் வந்து எனக்கு காலை கீழே வைக்க முடியல, பெட்டில் இருந்து கீழே காலை வச்சாலே வந்து தடுமாற்றமாக இருக்குது, ரொம்ப வந்து ஒரு கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முடக்குவாதத்தில் பார்த்தோம் அப்படிங்கும்போது மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும். முடக்குவாதம் அப்படின்னு சொன்னாலே இது வாத நோய்களில் ஒன்று. நம்மளுக்கு வாதம் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுவும் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அன்றாட வேலையே வந்து செய்ய விடாது, நம்மளை ஒரு இடத்துலையே முடக்கி போட ஆரம்பிச்சிடும். நம்ம வருஷங்கள் ஆக ஆக பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு இடத்துலையே வந்து நம்மளை முடக்கி போட்டோம். ஸோ அதனால தான் வந்து இதை முடக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு உள்ளக்க பார்த்தோன்னா ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படிங்கும்போது ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படிங்கும்போது சிஆர்பி சி ரியாக்டிவ் ப்ரோட்டீனோட லெவல் பார்த்தோம் அப்படிங்கும்போது அதிகமாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஜாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா வலிகள், வீக்கம், ஸோ அதே போல் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்துச்சு அப்படிங்கும்போது காலையில் எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது. அடுத்தது நம்மளுக்கு நாள் அன்னைக்கு போக போக தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அந்த ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த நாள் திரும்பி பார்த்தோம், அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படிங்கும்போது திரும்பி வந்து இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ரொம்ப நாள் நம்மளுக்கு மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, கை காலெல்லாம் வந்து கல் மாதிரி ஆகிடுது, அசைக்க முடியல அப்படிங்கும்போது சில பேஷண்ட் அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே கை காலை அசைக்கவே மாட்டாங்க, அசைச்சா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா நாள் பட நம்மளுக்கு ட்ரிகர் ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த நிலைமைக்கு நம்மளுக்கு அசைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஜாயின்ஸை வந்து அசைக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வருவாங்க, குனிஞ்சிட்டு நடந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாமே வந்து ஒரு 3-4 வருஷம் ஆகுது, ஒரு 5-6 வருஷம் ஆகுது அப்படிங்கும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ரொம்பவே வந்து நடக்க முடியாது. ஸோ ஆரம்ப காலத்திலே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் முழுமையாகவே வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா முடக்கத்தான் கீரை நம்ம எடுத்துக்கலாம். முடக்குவாதம் அப்படின்னு சொல்லும் போது ஸோ அதுலேயே இருக்குது நம்மளுக்கு முடக்க அறுத்தான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த முடக்குகள்லாம் வந்து நல்லா அகற்றி விட ஆரம்பிக்கும். முடக்கத்தான் கீரை நம்ம வந்து டெய்லி உணவில் சேர்த்துக்கும் போது நல்லாவே அந்த முடக்குகளை வந்து அவிழ்த்து விட ஆரம்பிக்கும். ஸோ அதை டெய்லி வந்து உணவில் சேர்த்துவாங்க. ஸோ அதே போல் கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஸோ பிளட் டெஸ்ட்லேயும் வந்து நம்மளுக்கு சிஆர்பி லெவல் எவ்வளோ இருக்குது, ஆர்ஏ ஃபேக்டர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு
பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உள்ளுக்கை மூலிகை மருந்துகளை வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு முழுமையாகவே வந்து அந்த முடக்குவாதம் சரியாக ஆரம்பிச்சிடும். நேரா வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? நாங்க விருத்தாசலத்துல பேசுறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என் பொண்ணுக்கான கேள்வி. உங்க மகளுடைய வயசு என்னம்மா? 17. பேசலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா. பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது. ஓகே. அவங்களுக்கு வந்து 1 வருஷமா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. ரொம்ப அரிப்பு, ஓகே. தூக்கமே இல்ல. ஓகே, சரி. அது வந்து இடுப்பு, அதாவது இந்த அக்கல் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்குது. ஓகே. பின்னால இடுப்பு கீழே அது மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. உட்கார முடியல, தூக்கமே இல்ல, அரிப்பு அதிகமா இருக்கு. சரிம்மா. ஓகே. அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் நிறைய டாக்டர்ஸ்ல காட்டிட்டேன். ஓகேம்மா. அரிப்பு அதிகமா இருக்கா? அரிப்பு அதிகமா இருக்கு. கைய வச்சா எடுக்கவே முடியல. ஓகே, சரி. அப்படியே அழுவதான், டெய்லி அழுவுறாங்க. கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. இடுக்குகள்ல மட்டும் இருக்கா இல்ல உடம்புல ஃபுல்லாவே இருக்காமா? உடம்புல ஃபுல்லா இல்ல, வயிற்றுல இருக்கு, அதுக்கு கீழே இருக்கு. ஓகே. அது மாதிரி முதுகுல இருக்கு கீழே, சரி. ஓகே. அப்படியே கீழே இருக்கு. அதுக்கப்புறம் அக்கல்ல இருக்கு. கொஞ்சோண்டு இந்த தாடையில காதுக்கு பக்கத்துல லைட்டா இருக்கு. சரி. படைகள் மாதிரி இருக்கா? ஆமா, அப்படியே ரொம்ப அதிகமா அப்படியே படப்படையா இருக்கு. அப்படியே கருப்பா இருக்கு. சரிம்மா. ஓகே. ஸோ இந்த மாதிரி இது வந்து சொரியாசிஸ் பேச்சஸ் தான். நம்மளுக்கு வந்து சில சொரியாசிஸ் பேச்சஸ் பார்த்தோம் அப்படிங்கும் போது இடுக்குகளில் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த காற்றோட்டம் இல்லாத இடங்களில் பார்த்தோம் அப்படிங்கும் போது பேச்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடுக்குகளில் உள்ள பேச்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அரிப்பு வந்து ஹெவியாக இருக்கும். அதுவும் நைட் நேரத்தில் வந்து ரொம்ப அரிக்குது, அரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தோணுது, புண்ணாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் நாள் போக போக பார்த்திங்கன்னா இடுக்குகள்லேருந்து மற்ற இடத்துக்கும் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, புங்கன் மரம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இலைகள் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி நல்லா இலைகள் எடுத்துட்டு, ஸோ நல்லா இடித்து சாறு எடுத்துக்கோங்க. அந்த சாறை வந்து ஒரு 100 ml தேங்காய் எண்ணெயில் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கோங்க. ஸோ அதை வந்து டெய்லி காலையிலையும் நைட்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கும் போது நல்லாவே அந்த சொரியாசிஸ் பேச்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர்பிள் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா. ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அந்த ப்ராப்ளம் சீக்கிரமாகவே முழுமையாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் விமலா. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? பாண்டியிலிருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? என்னுடைய உங்க வயசுமா? 43. ஓகேம்மா, டாக்டர் லைன்ல தாம்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. மா, உங்களோட கேள்வி என்ன? நீங்க தொடர்ச்சியா பேசலாம். ஓகேம்மா, நீங்க அடுத்த முறை கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருக்கலாம். கொஞ்சம் சிக்னல் கிளியரா இருக்க இடத்துல இருந்து கால் பண்ணி பேசுங்க. அப்பதான் உங்களோட கேள்வி தெளிவா இருக்கும், டாக்டர் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலும் தெளிவா இருக்கும். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? ஜனா. குட் மார்னிங்மா, உங்க பேர் என்ன? ஹலோ மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாக்டர் ஆன் கால். உங்களோட பேர் என்ன? ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் என்ன? ஆமாம்மா, உங்க பேர் என்னம்மா? நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறவங்களாம் டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. இல்லைனா டிவி இருக்கிற ரூமை விட்டு பக்கத்து ரூமுக்கு வந்துட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா கூட நீங்கள் சொல்லக்கூடிய கேள்வி தெளிவாக புரியும் போது டாக்டர் உங்களுக்கு ஒரு விளக்கமான பதில் கொடுப்பாங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு சொரியாசிஸ் தானே தெரியல. ஒரு நேர் கூட கால் பண்ணியிருந்தாங்க, காதுக்கு பின்புறம் லைட்டாக இருக்குது, க்ராயின்ஸில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது இடுக்குகள் அதிகமாக இருக்குது. அது எந்த வகையான சொரியாசிஸாக இருக்கும்?
சில சொரியாசிஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இடுக்குகளில் மட்டும் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன் இடுக்குகளில் மட்டும் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா காற்றோட்டமே இருக்காது. காற்றோட்டம் இல்லாமல் பார்த்தோம் அப்படிங்கும்போது வேர்த்து வேர்த்து அந்த அழுக்குகள் வந்து திரும்பி திரும்பி படிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த சொரியாசிஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இடுக்குகளில் வர சொரியாசிஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வெட் சொரியாசிஸ் தான் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ட்ரை சொரியாசிஸ்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து தோள்கள் வந்து நம்மளுக்கு உறிஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்லி அது பார்த்தோம் அப்படிங்கும்போது சீக்கிரம் சரியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் வெட் சொரியாசிஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த இடுக்குகளில் வந்து வர ஆரம்பிக்கும். ரொம்ப அரிப்பாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதே போல் சொரிஞ்சோம் அப்படிங்கும்போது இரத்த கசிவு, நீர் கசிவு இந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கும்போது அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சரியே ஆகாது. அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் அது முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடுக்குகளில் நம்மளுக்கு வந்து தொடைப்பகுதிகள்லையோ இல்லை கைப்பகுதிகளையோ இல்லை செஸ்ட்லேயோ பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த இடுக்குகளில் நம்மளுக்கு அந்த பேச்சஸ் அதிகமாக போட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நல்லா செவன்னு அந்த பேச்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து நீர் கசிவு, இரத்த கசிவு இப்போ நைட் நேரத்துலனா பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியாமே வந்து கைகள் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். அவங்க சொன்ன மாதிரி கைகள் நைட்டு வந்து எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்னா பக்கத்துலேயே சீப்பு வச்சு கூட வந்து அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை குளிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நல்லா நாரை போட்டு தேய்ச்சி குளிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அரிப்பை வந்து கட்டுப்படுத்த முடியாது. சில பேஷண்ட் சொல்லும் போதும் எனக்கு டே டைம் ஃபுல்லாக வந்து அரிக்காமல் பார்த்துக்கிறேன், ரொம்ப வந்து கண்ட்ரோலாக இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோலாக இருக்கேன் டே டைம் எல்லாம், பட் நைட்டு வந்து எனக்கு தெரியல, தானாக கை போயிடுது, அந்த தூக்கத்தில் எனக்கு அரிப்பு ரொம்ப அதிகமாக வருது, தானாக கை போயிடுது, அரிச்சிடுறேன், காலையில் பார்த்தா புண்ணாக எனக்கு வருது, நீர் மாதிரி வந்து ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வேர்த்து அந்த இடத்துல நம்மளுக்கு வெட் சொரியாசிஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அந்த தோலே பீல் ஆகிட்டே வந்து வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அந்த நீர் கசிவு, இரத்த கசிவு இதெல்லாம் வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு வேர்வை சேர பார்த்தோம் அப்படிங்கும்போது இன்னும் அதிகப்படியாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு அரிச்சிட்டோம், ஒரு இடத்துல அரிச்சு அந்த இடத்துல புதுசாக வந்து நம்மளுக்கு புண்ணு மாதிரி வீக்கம் மாதிரி வருது அப்படின்னா, ஸோ அந்த வந்து சரியாகாமல் அதுவும் ஒரு சொரியாசிஸ் பேச்சஸாக வந்து திரும்பி வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு இப்போ கொசுவே கடிச்சிருக்கு அப்படிங்கும் போது ஸோ அந்த இடத்துல வந்து திரும்பி கையை வச்சு அரிச்சிட்டோம், நம்மளுக்கு அந்த இடம் புண்ணாயிடுச்சு அப்படின்னா அது ஒரு சொரியாசிஸ் பேச்சஸாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஸோ அது ஒரு பேச்சஸாக மாறி நம்மளுக்கு இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அரிப்பு வந்து ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும். இந்த வகையான சொரியாசிஸில் பார்த்தோம் அப்படிங்கும்போது அரிப்பு வந்து ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கரப்பான் பொருட்களெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ இச்சிங் வந்து சில பேஷண்ட்டுக்கு பார்த்தோம், சொரியாசிஸ் பேஷண்ட் பார்த்தோம் அப்படிங்கும்போது இச்சிங் வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து இச்சிங் வந்து சுத்தமாக இருக்காது, எனக்கு பேச்சஸ் மட்டும்தான் இருக்குது, அரிப்பெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லா வகையான உணவுகளும் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இச்சிங் மட்டும் ஹெவியாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சில பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் கட்டாயம் இந்த கரப்பான் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் உணவில் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஏற்கனவே உங்களுக்கு அரிப்பு அதிகமாக இருக்கும், அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னமும் வந்து நம்ம கரப்பான் பொருட்களை வந்து உள்ளே எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது ஸோ அது இன்னும் வந்து இச்சிங் அதிகப்படுத்தி விட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வெட் சொரியாசிஸ் உள்ளவங்க, அரிக்கிறது, இச்சிங் அதிகமாக உள்ளவங்க கரப்பான் பொருட்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் விமலா மேம். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? பாண்டியில இருந்து கூப்பிடுறேன் மேம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? இது என்னோட கேள்விதான். எனக்கு வயசு 43. ஓகேம்மா. எனக்கு பீரியட்ஸ் வந்து 1 இயருக்கு முன்னாடி டிஎன்சி பண்ணி வந்தேன், அதிகமா போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த மாதிரியே இருக்கு. அதனால அங்கே டாக்டர்கிட்ட காட்டும் போது ஹார்மோன் மாத்திரை கொடுத்தாங்க. அது 6 மாசம் எடுத்துக்க சொன்னாங்க தொடர்ந்து. நான் 4 மந்த் எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் திருப்பி இப்போ பீரியட்ஸ் அந்த மாத்திரை சாப்பிட்டும் திருப்பி வந்துகிட்டே இருக்குது. அதை டாக்டர்கிட்ட காட்டும் போது இதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அந்த டேப்லெட் ஒரு நாள் விட்டாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ கண்டினியூ பண்ணியும் திருப்பியும் வந்துகிட்டே இருக்குமா. ஓகேம்மா. அதனால வாழைப்பூவும் சூப்பு வச்சு குடிச்சு படுத்தேன், திருப்பி அது அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அப்படியே
அப்படியே விட்டுட்டேன் மேம். எவ்வளோ தூரம் 8 நாளாக எனக்கு அதிகமாக போயிட்டே இருக்கு. சரிம்மா, ஓகேம்மா. இப்போ உங்கள் வயசு என்னம்மா? 43 மேம். சரிம்மா, ஓகே. ஸோ அந்த மாதிரி ஹெவியாக சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது ஹெவியாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். 10 days 15 days இந்த மாதிரி வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ப்ளீடிங் ஆகும்போதும் வந்து பார்த்தோன்னா வந்து கட்டி கட்டியாக போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஹெவியாக போகும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கிடினஸ் இருக்கும். ரொம்ப வந்து பாடி வீக்னஸாக ஆகிற மாதிரி வந்து ஃபீலிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி சில பேருக்குனா மாதக்கணக்கில் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுனா அனிமிக் ஸ்டேஜில் போயும் வந்து விட ஆரம்பிக்கும். ரொம்ப வந்து ஹெச்பி பார்த்தோம் அப்படிங்கும்போது லோ ஆகிட்டே வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மாதுளை இருக்குல்ல, மாதுளை வந்து தோல் எடுத்துக்கலாம். ஸோ அந்த உள்ள அந்த வெள்ளை தோலும் எடுத்துக்கலாம், வெளியில் உள்ள தோலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா நீங்கள் கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிக்கணும். ஸோ அந்த ஒரு பழத்தோட முழு தோலையும் எடுத்துட்டு ஸோ அது கூட ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா காய்ச்சிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வெதுன்னு வந்து குடிச்சிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 5 days வந்து குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ரெபல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதுளம் தோல் எடுத்துக்கும் போது அது நல்லாவே வந்து ஆஸ்ட்ரிஜன் செய்கை இருக்குது, உங்களுக்கு துவர்ப்பு செய்கை இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நல்லாவே வந்து அந்த ப்ளீடிங்கை வந்து நல்லாவே வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ யூட்ரஸோட ஃபங்க்ஷன்ஸையும் வந்து நல்லாவே வந்து ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்ஸ்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ரெண்டும் வீக்கமாவே இருக்குங்க முட்டியில. முட்டி வீக்கம் இருக்காமா? யாருக்கு முட்டி வீக்கம் இருக்கு? எனக்கு தாங்க மேடம். உங்க பெயர் என்னம்மா? இந்திராணி. ஓகே, உங்களோட வயது என்ன? வயது 50க்கு மேல 51 இருக்குங்க. சரி, ஓகேம்மா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. ம், வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. 51 இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு முட்டி வலிக்குதா? ஆமாங்க, முட்டியில வீக்கமா இருக்கு, மேல வீக்கமாக இருக்குது. வலியும் இருக்கா? வலி இருந்தது, ஆஸ்பத்திரி போய் கொஞ்சம் நல்லான மாதிரி இருக்குது. ஆனா அந்த வீக்கம் மட்டும் குறையலைங்க. ஓகே, மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? பெயின் கில்லர்ஸ் மாதிரி ஏதாச்சும் எடுத்துட்டு இருக்கீங்களா? வலி நிவாரணி. தோல் வியாதிக்கு தான் தோல்ல அந்த கருப்பு கருப்பாக்கிறதா மாத்திரை சாப்பிட்டேங்க. ஓகே, சரி, ஓகேம்மா. இப்போ வீக்கம் மட்டும் இருக்கு முட்டியில? வீக்கம் மட்டும் இருக்குங்க. எவ்வளோ நாளா அந்த மாதிரி இருக்கு? ஒரு வருஷத்துக்கு மேலில இருந்தே இருக்குங்க வீக்கம். ஓகேம்மா. அந்த தோல் வியாதி எவ்வளோ நாளா இருக்கு? அது ஒரு 3-4 வருஷமாவே இருந்துச்சுங்க. ஆனா இப்ப பரவாயில்லைங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு. சொரியாசிஸ் மாதிரி இருந்துச்சா? ஆமாங்க, கீழே கணுக்கால்ல குதிங்காலுக்கு மேல கருப்பு கருப்பா இருக்குது. ஓகேம்மா, சரி. கீழே கால் பாதத்துக்கு மேல ஓகே, கருப்பு கருப்பா இருந்துச்சு. சரிம்மா, ஓகே. அதுதான் மாத்திரை மருந்து கொடுத்துக்கிறாங்க, அது போட்டா கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா இந்த மாதிரி இருக்குது. மற்றபடிக்கு புளி அது இது எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படின்னாங்க, அவரை கத்திரிக்காய் அந்த மாதிரி. சரிம்மா, ஓகே. நம்ம சொரியாசிஸ் சொல்லும் போது ஒரு வகையான சொரியாசிஸ் இருக்குது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஜாயின்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ரொம்ப நாள் சொரியாசிஸ் இருக்குது, ஒரு 3-4 வருஷமாக வந்து சொரியாசிஸ் இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஜாயிண்ட்டையும் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதான் வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சொரியாசிஸ்லேயே ஒரு வகையான நம்மளுக்கு சொரியாசிஸ். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நாளாக நம்மளுக்கு அந்த சொரியாசிஸ் பேச்சஸ் இருக்குது, ஒழுங்கான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கல, உள்ள இன்ஃபெக்ஷன் வந்து குறையவே இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட போன்ஸையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க சொன்ன மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜாயிண்ட் வந்து வீக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுலேயும் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அந்த முழங்கால் மூட்டில் பார்த்தோம் அப்படிங்கும் போது வீக்கம் நல்லா வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெயினும் வந்து நல்லாவே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ சொரியாசிஸ்க்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் நம்ம பார்க்க முடியும். சொரியாசிஸ் வந்தவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 4-5 வருஷமாக இருக்குது, இல்லை 10-15 வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா சில பேர் வந்து எனக்கு ஜாயிண்ட் வலிக்குது, ஸோ அதே போல் முட்டி நீட்டு மடிக்க முடியல, இல்லை வந்து வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க.
ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இது சொரியாசிஸ்லேயே ஒரு வகையான சொரியாசிஸ். இது ரொம்ப நாளாக சொரியாசிஸ் இருக்குது அப்படிங்கும்போது இந்த சொரியாசிஸும் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜாயின்ஸை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அஃபெக்ட் பண்ணி வீக்கம், வலி இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ சொரியாசிஸ்க்கு கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து உள்ளுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டில் கம்மியாகுது அப்படிங்கும்போது தான் இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸையும் வந்து நம்ம தவிர்த்துக்க முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து சிற்றரத்தை நாட்டு மருந்து கடையில் கூட சிற்றரத்தை கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா வந்து காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் காலையில் வந்து வெந்நீரில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் நம்ம வந்து சொரியாசிஸ்க்கு முழுமையாக வந்து சிகிச்சை எடுத்து அதை குணப்படுத்தும் போது தான் ஆர்த்ரைட்டிஸும் வந்து சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை கூட வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது முழுமையாகவே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மேம். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? மை ஹஸ்பண்டுக்கான கொஸ்டின் மேம். ஓகே, உங்கள் கணவரோட வயது என்னம்மா? கணவரோட வயது 40 ஆகுது மேம். அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பவுண்ட் டிசீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. ஓகே, ஸ்கேன் பண்ணும்போது ரீசெண்டாக வயிறு வந்து கொப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வயிறு மோஷன் போனா பின்னாடி வந்து எரியுது அப்படின்னு சொல்றாங்க மேம். ஓகேம்மா. ஆனா ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்குது. முன்னாடி 52 இருந்தாங்க, இப்போ 42 தான் இருக்கிறாங்க. சரி, ஓகே. நம்மளுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது வயிறு சம்மந்தமான நோய்கள் நம்மளுக்கு தொடர்ச்சியாக இருக்குது. அல்சரோ இல்லை இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷனோ இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே என்ன ஆகும்னா நம்ம எடுக்கிற உணவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பசியே சுத்தமாக எடுக்காமல் இருக்கும், லாஸ் ஆஃப் அப்பெட்டின்னு சொல்லுவோம். இல்லை மந்தம் வந்து வர ஆரம்பிச்சிடும். சாப்பாடை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் இந்த மாதிரியான நோய்கள் இருக்கும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மோஷன் நம்மளுக்கு சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போகிற மாதிரியான ஒரு சென்சேஷன் வந்துகிட்டே இருக்கும். போயிட்டே இருப்பாங்க எத்தனை தடவை சாப்பிட்டாலும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படிங்கும்போது மோஷன் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நம்மளுக்கு வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னாலே நிறைய பேருக்கு அந்த வெயிட் லாஸ் வந்து ஹெவியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சாப்பாடு வந்து ஒழுங்காக போகாது. அதே போல் சாப்பிட்ட உணவு வந்து ஒழுங்காக வந்து செரிக்காது. நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து உடல் எடை வந்து நம்மளுக்கு கம்மியாயிட்டே இருக்கும். போதுமான சத்து நம்ம உடம்புக்கு எல்லா ஆர்கன்ஸுக்கும் போய் சேரவே சேராது. ஸோ அதுக்கு வந்து நம்ம நல்ல சத்தான உணவுகள் எடுத்துக்கணும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா? வரும்போது உங்களோட ரிப்போர்ட்ஸ் கட்டாயம் எடுத்துகிட்டு வாங்கம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? வண்டலூர்லேருந்து பேசுகிறேன். பேர் எல்லம்மா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு உங்களோட வயது என்னம்மா? 45. பேசலாம், டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. மேடம், உடம்பு ஜுரம் வந்தது ஒரு 10 நாளா. ஓகே. சளி அதிகமாக இருக்குது. சளி அதிகமாக இருக்கு. ஓகேம்மா. எப்போ சளியே 2-3 வருஷமா எனக்கு வரவே இல்லை. பல் தேய்க்கிறப்ப லைட்டாக வரும். 2-3 வருஷமா சளியே வரல. ஓகே. ஆனால் இப்போ ஜுரம் வந்து முடியாமல் போய் அதிகமாக சளி வருது. ஒரு குழம்பு மாதிரி வருது, ஒரு வெள்ளை கலரா. ஓகேம்மா, சரி. சளி அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்கு. வாய் வழியாகவும் வருது, மூக்கு வழியாகவும் சளி மாதிரி வருது. எங்கள் வீட்டுக்காருக்கு வேற டிவி நோய் இருக்கு. ஓகேம்மா. அது என்ன இவ்வளோ காலம் என்ன எதனால அப்படி தங்கியிருந்தது உடம்புல, என்ன டவுட்டாக இருக்கு மேடம். அதனால கேட்கலான்னு. சளி உடம்புல இல்லைன்னு நினச்சிங்க போய் போன வருஷம் 1 மாதம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். சளி தான் இல்லை சொன்னாங்க. ஓகே. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துட்டாரு. நான் உடம்புல சளி இல்லை சொல்கிறாங்க. சரிம்மா. ஆனால் இப்போ எங்கே தான் இருந்ததுன்னு தெரியல, அவ்வளோ சளி இருக்கு உடம்பு. அதனால தான் அது எப்படி இல்லைன்றது நம்ம நிரூபிக்கணும். உடம்புல இல்லைன்றது அப்படி கேட்கலாம். டவுட்டு வேற ஒன்றாலும். ஓகேம்மா, சரி. இப்போ மூச்சு விடுறதுக்கு மூச்சு வாங்குறதுக்கு சிரமம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா?
அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல எனக்கு ஓகேம்மா. எப்பவுமே சளியே இருந்ததில்ல இது வரைக்கும். ரொம்ப ஓகேம்மா, பயப்பட தேவையில்ல. நம்மளுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பாடியில நோய் எதிர்ப்பு சக்தினா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மியாக ஆரம்பிச்சுட்டே வரும். ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நாளாக சளி பிடிக்காம இருந்தாலுமே வந்து சடனாக அந்த டைம் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து குறையுது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பயப்பட தேவையில்ல. சளி பிடிக்கிறதும் நம்மளுக்கு நல்லதுதான். ரொம்ப நாளாக நம்மளுக்கு சளி பிடிக்கல அப்படிங்கும் போது சளி பிடிச்சிட்டு போகும்போது நல்லா உங்களுக்கு வந்து பசி எடுக்கும், இம்யூன் சிஸ்டமும் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்ல. ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து இருமல், சளி இதெல்லாம் வந்து இருக்கும். அப்புறம் பார்த்தோம் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிட்டே போக ஆரம்பிச்சிடும். அந்த சளி தொந்தரவு எல்லாமே வந்து கம்மியாயிட்டு போக ஆரம்பிச்சிடும். வீசிங்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் பயப்பட தேவையில்ல. நல்லா சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஃபீவர் வந்துட்டு போன பிறகு நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் சுடுதண்ணியே வந்து குடிச்சிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சீக்கிரமாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் முனுசாமி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேசுகிறேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான்மா. உங்க வயசு சார்? 50 வயசுமா. உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. அந்த லெஃப்ட் சைடில் வந்து அந்த முட்டில வந்து வலி இருந்தது. ஒரு 6 மாச காலமா வலி இருந்தது. ஓகே. அது அப்படியே நான் அந்த சோத்திரம் கொடுத்துட்டு அப்படியே இருந்தேன். இப்போ என்ன ஆகுதுனாக்கா வெயிட்டை தூக்க முடியல. வெயிட் தூக்குனாக்கா அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே அந்த ஃபுல்லா அந்த ஒன் சைடு அந்த லெஃப்ட் சைடு பூரா வலி இருக்குது. பயங்கரமா வலி. சின்ன பாட்டில் கூட தூக்க முடியல, வாட்டர் கேன் கூட தூக்க முடியல. சரி, ஓகே. எங்கேயாச்சும் அடிபட்டது அந்த மாதிரி இருக்கா முட்டியில? அது மாதிரிலாம் இல்லம்மா. சரி, ஓகே. அடிபட்டதெல்லாம் இல்ல. வீக்கம் இருக்கா? உடைச்சல அப்படியே இருக்கு. வீக்கம்லாம் இல்ல, வலி இருக்கா? வலி மட்டும் இருக்கு. சரி, ஓகே. வலி இருக்கு, குடைச்சல் இருக்கு. வலி இருக்கு, குடைச்சல் இருக்கு. சரி, மோஷன் எல்லாம் நல்லா போதா? மோஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி இப்படிதான் போகுது. ஓகே, சரி, ஓகே. நம்மளுக்கு வந்து நர்வ் ப்ராப்ளம் இருக்கு, நம்மளுக்கு நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கு, நரம்புல வந்து அழுத்தம் ஏதாச்சும் இருக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா பிளட் சப்ளை வந்து ஃபுல்லாக நம்ம பாடிக்கு வந்து சீராக வந்து போய் சேராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு அந்த வலி இருக்கலாம். ஸோ அதே போல் வெயிட் தூக்க முடியாது. நம்மளுக்கு வந்து பிளட் சப்ளை அந்த நர்வ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்படிங்கும் போது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஏதாச்சும் வெயிட் தூக்குறோம் அப்படிங்கும் போது நம்மளால முடியாது. ரொம்ப பெயினாக இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துலேருந்து கால் வரைக்குமே எனக்கு வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நர்வ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படிங்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நர்வ் கம்ப்ரெஷன் ஆகிடுக்கு அப்படிங்கும் போது அதுக்கான சிறப்பு சிகிச்சை கொடுத்துட்டு வரோம். வர்மா, பஞ்சகர்மா இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது, ரத்த ஓட்டம் வந்து சீராக போக மாட்டேங்குது அப்படிங்கும் போது ஸோ அந்த மாதிரி தெரப்பீஸ்லாம் எடுத்துக்கும் போது நல்லா ரத்த ஓட்டம் வந்து நம்ம பாடி ஃபுல்லாக சீராக போய் சேர ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் சார். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, 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 வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என்னன்னு தெரியலம்மா. எனக்கு ஒரு 4-5 வருஷமா அப்படியே தான் ஒரு அரிப்பு வந்துட்டு இருக்கு. திடீர்னு அப்படின்ட்டு வருது, திடீர்னு நல்லா போயிடுது. ஓகே சார், உங்க பேர் என்ன? அரிப்பு எப்படின்னா தடிச்சிடுது அப்படியே. ஓகே, எவ்வளோ நாள் அந்த மாதிரி இருக்கு? என்னன்னா ஒரு 5 வருஷமா இருக்குமா அது மாதிரி. ஓகே, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? டாக்டர்கிட்ட போவேன், மாத்திரை கொடுப்பாரு, நல்லா ஆயிடும். சாப்பிட்ட உடனே ஒரு வேலை சாப்பிடுவேன். இன்பராஜ். படைகள் மாதிரி வருதா ஐயா? சரிங்கம்மா. படைகள் மாதிரி வருதா? படை மாதிரி சொல்ல தெரியல. இப்ப இந்த கூரை கட்டிச்சுன்னா அப்படியே சட தந்திச்சிடும்ல நீட்டா. ஓகே, ஓகே. பட்டையா வீங்க ஆரம்பிச்சிடுது. பட்டையா ஆகுது. அது அப்படியே லைட்டா அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம்னா படப்படையா ஆயிடுச்சு. அப்படியே உடம்புலாம் அப்படியே இந்த முதுகு, இந்த 2 தோள்பட்டை பக்கம், இடுப்பு பக்கம் அப்படி வந்துடுது. தொட பக்கம் அது வருது திடீர்னு. அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துல அது போயிடுமா அது. சரி, ஓகே. வந்துட்டு போயிட்டே இருக்கு அரிப்பு. ஆமா ஆமா. சரி, ஓகே.
சரி, இதை வந்து நம்ம அட்டிகேரியான்னு சொல்லுவோம். தமிழில் வந்து காணாக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம பாடியில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்குது, பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, திடீர்னு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து அரிப்பு, நமைச்சல் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அதை அரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடம் செவந்துக்கிட்டு நம்மளுக்கு பட்டை பட்டையாக நீட்டமாக வந்து வீங்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு 4 hours 5 hours வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் இருக்கும். ஒன் டே ஃபுல்லாக அந்த 24 ஹவர்ஸும் வந்து ஸோ அந்த மாதிரி அரிப்பு, நமைச்சல், அந்த வீக்கம்லாம் வந்து இருக்கும். ஸோ ஒன் டே தாண்டிச்சு அப்படின்னா அது சரியாக ஆரம்பிச்சிடும். தூங்கி எழுந்திரிக்கிறோம், நம்மளுக்கு மோஷன் போகுது, யூரின் அவுட்புட் எல்லாம் போகுது அடுத்த நாள் அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா சரியாக ஆரம்பிச்சிடும். திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வரதும் பார்க்கலாம். சில பேருக்கு ரேராக வந்து வரும், எப்பயாச்சும் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு மாதக்கணக்கில் ஒரு வாட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து எனக்கு அரிப்பு வருது, அது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து காணாக்கடி, அட்டிகேரியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மிளகு கஷாயம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி அரிப்பு இருக்குது, உங்களுக்கு அரிப்பு வந்துடுச்சு அப்படிங்கும் போது உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். மிளகு எடுத்துட்டு நல்லா இடிச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி நீங்கள் குடிச்சிங்க அப்படிங்கும் போது யூரின் நம்மளுக்கு ஃப்ளஷ் அவுட் ஆகுது அப்படின்னாலே ஸோ அந்த டைமே வந்து உங்களுக்கு அந்த அரிப்பு, நமைச்சல், ஊறுறது இது எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் நல்லா பட்டையாக வீங்கி செவந்திருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குப்பை மேனி இலைகள் கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ அதை அரைச்சி நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்லாவே அந்த வீக்கம், அரிப்பு இது எல்லாமே வந்து நல்லாவே வந்து குணமடைய ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர்எபிள் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் சார். ஓகே.